இப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சே பார்க்கல. நேற்று எங்கள் அண்ணன் பொண்ணு ஜெய்னப்க்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் விஷ் பண்ணி பிளஸ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். சிம்பிளாக ஒரு கேக் கட்டிங் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஐலாண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருந்தாங்க. ஒரு 3 டேஸ்க்கு போட்டிருந்தாங்க. நேற்று தான் லாஸ்ட் டேயாக இருந்துச்சு. சரி கேக்கை எடுத்துகிட்டு போய் அங்கேயே கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேக் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏற்கனவே ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருந்தப்பெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து அங்கேருந்து ஃபுட் சாப்பிடாம வெளியில் போய் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பிள்ளைங்க விளையாடுற மாதிரி நிறையா கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கேம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மேலேருந்து எந்த ஸ்டிக் உழுகுன்னு தெரியாது. கரெக்டாக வந்து அதை கேட்ச் பண்ணணும். நான் ரீசெண்டாக தான் இது இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன். அதே கேம் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நான் என்னெல்லாம் கேம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்கெல்லாம் இந்த ஜம்பிங்ஸில் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. கேக் வந்து இங்கே கட் பண்ணலான்னு சொல்லிட்டு தானே பிளான் பண்ணியிருந்தோம். சரி அடுத்து சாப்பிட போகிறோம்ல அங்கேயே வச்சு கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே எடுத்து அங்கே பக்கத்துலேயே ஃப்ரை விங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டாகவே ஆர்டர் பண்ணிட்டோம். பர்த்டே கேர்ள் ஜெய்னப்பை பார்த்தீங்களா க்யூட்டாக ரெடியாக இருந்தாங்க. தெரிஞ்சவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. ஜெய்னப்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சவங்கன்னா பக்கத்தில் கடையில் போய் இந்த சாக்லேட் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. கடைசியாக ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு கேக்குமே அங்கே கட் பண்ணல. கேக் எடுத்துட்டு டேரெக்டாக என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டோம். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கடைசியாக எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். எங்கேயோ கட் பண்ணலான்னு நினச்சது கடைசியாக என் தங்கச்சி வீட்டில் போய் கட் பண்ணோம். என் தங்கச்சி வந்து ஜெய்னப்க்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தா. ஜெய்னப்க்கு பிடிச்ச மாதிரியே மினியேச்சர் செட்டில் நிறைய ஜாமான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். எல்லாமே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இந்த அடுக்கு பானை, அப்புறம் இந்த மாதிரி கேண்டல், க்யூட்டாக கைக்குள்ளே அடங்குற மாதிரி ப்ரெஷர் குக்கர், அப்புறம் ஃபியூச்சரா பிராண்டில் இந்த 3 பீஸ் குக்வேர் செட் வாங்கி. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் டேக் பண்ணிடுறேன். இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.